Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட டே 10 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். அது போக இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் போகிறதுக்கு நம்ம யூடியூப் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ல நம்மளோட வீடியோஸை கொண்டு போவாங்க. சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, அது எல்லாமே வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். புதுசா நிறைய பேர் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து டே 1ல வந்து பாத்தீங்கன்னா நேம் சொல்லி இவ்வளவு குறைக்கணும்ன்றது மாதிரி எல்லாருமே வந்து இன்னும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்க. 30 days weight loss challenge ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்து தேன் வந்து குடிக்கலாமா சிஸ்டர், தேன் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல தேன் வந்து பியூராவே கிடைக்கிறது இல்லைங்க. கடைகள்ல வாங்குறது எல்லாமே சீனி பாகு மிக்ஸ்டா தான் வந்து இருக்குது. சோ அதனால அதை வந்து எடுத்துக்கிறது நல்லது கிடையாது இல்லையா. இன்கேஸ் உங்களுக்கு பியூரா கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுவும் கம்மியா எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் தான் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட் மிஷினோட ரேட் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. என்னோட வெயிட் மிஷினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 899 ரூபா, 900 ரூபாய். அந்த மிஷின் 2 வருஷமா நான் வந்து யூஸ் பண்றேன். நல்லா இருக்குது. சோ உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து எப்பவுமே நான் இப்போ லாங் வீடியோஸ் எல்லாமே இந்த சேலஞ்சஸ் போறேன் இல்லையா, அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் என்னால ஒர்க் அவுட்டோ இல்ல வாக்கிங் எல்லாம் போக முடியல, அந்த பெயின்ல எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணதுதான். வெயிட் அந்த டயத்துல வந்து நம்ம வந்து ஒரு 2-3 days ஃப்ரீயா விட்டுறலாம். அதுக்காக ஹெல்தியான சாப்பாடு வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு அந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா அந்த வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயத்த வந்து தள்ளி வச்சுக்கோங்க ஒரு 2-3 days, சரிங்களா? ஏன்னா மேற்கொண்டு நம்ம வந்து பண்ணும்போது வலி அதிகமாயிடும். சோ அதனால உங்களுக்கு எரிச்சலா இருக்கும், ஒரு மாதிரி டயர்ட் ஆகும். சோ அதனால அந்த டைம்ல அதை மட்டும் தவிர்த்துட்டு ஹெல்தியா சாப்பிடுங்க. அது உங்க உடம்புக்கும் நல்லது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ், அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது வந்து நைட் டின்னருக்கு சாப்பிடலாமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. அதுல வந்து நட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு செரிமானத்தன்மை வந்து கம்மியாயிரும். சோ அதனால அது ஸ்டொமக் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. சோ அதனால மார்னிங் வந்து பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. நைட் இன்கேஸ் நீங்க 6:30க்கு சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்துக்கு, நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது வேலைகள் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிடும்னா நீங்க வந்து சாப்பிடலாம். பட் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பெஸ்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் மார்னிங் வந்து வெயிட் வந்து கம்மியா காட்டுது சிஸ்டர், அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தா அதிகமா காட்டுது அப்படின்னு சொல்றீங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. காலையில நம்ம எம்டி ஸ்டொமக்ல பாக்குறோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடறோம் இல்லையா, தண்ணி குடிக்கிறோம், எல்லாமே சாப்பிடறோம். இது எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ள தானே போகுது, நம்ம உடம்புல தானே அது எல்லாமே இருக்கு. சோ அப்படிங்கும் போது இன்க்ரீஸ் தானே ஆகும். சோ அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எம்டி ஸ்டொமக்னு அதுக்காக தான் சொல்றேன். காலைல மோஷன் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெயிட் வந்து செக் பண்றோம். சோ அதுதான் வந்து நம்மளோட வெயிட். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது இன்டேக் பண்ணிட்டே இருப்போம். 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே நம்ம பாடியில தான் இருக்கு. என்னதான் வந்து நமக்கு வந்து நம்ம யூரின் போயிட்டாலும் அது வந்து எல்லாமே போயிடுதா? இல்லையா, நம்ம உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்குது இல்லையா. சில விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு இது எல்லாமே வெயிட் ஏறும் இல்லையா. அதுதான் உங்களுக்கு வந்து ஈவினிங்ல வந்து டிஃபரன்ஸ் காட்டுறது. காலைல எம்டி ஸ்டொமக்ல பாக்குறதா உங்களோட வெயிட், சரிங்களா? அதுக்கப்புறம் நேத்து ட்ரெஸ் வந்து சூப்பரா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி போடுவோம்ல அப்பெல்லாம் காலேஜ்க்கு போகும்போது, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதானே டாப் எல்லாம் வந்துருச்சு ரொம்ப. அப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடுவோம், அவ்வளவு அழகா இருக்கும். அது ஒரு அழகு இல்லையா. அதுதான் என்னோட அம்மாச்சி வந்து சொல்லுவாங்க, அதாவது என்னோட மாமியார், அதான் அவங்கதான் வந்து வாங்கி அதை தைச்சு கொடுத்தாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னதான் 1000 டாப்லாம் வந்து போட்டாலும் அந்த ஸ்டிச் பண்ணி போடுறதுல ஒரு அழகு இருக்கு. அது எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் மலச்சிக்கல் அததான் வந்து கேக்குறீங்க. ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருந்தேன். இன்கேஸ் இன்னும் எனக்கு வந்து மலச்சிக்கலாவே இருக்கு, அந்த கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து கம்மியா எடுக்கிறோம், அதனால நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வரும். அதுதான் சொல்றேன், காலையில எம்டி ஸ்டொமக்ல நல்லா தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா மோஷன் வந்து போகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நெல்லிக்காய் அது கூட ஜீரகம் கலந்து நல்லா
பேஸ்டா அரைச்சு நல்லா ஜூஸ் பண்ணி புளிஞ்சு எடுத்து நீங்க வந்து குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து நல்லா வந்து மோஷன் வந்து போகும். லூஸ் மோஷன் மாதிரியே வந்து உங்களுக்கு வயிறை வந்து கிளீன் பண்ணி விட்டுரும். நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து 2 kg லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக் கிளீன் பண்ற மெத்தட் அது. ஒரு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அது பண்றது ரொம்ப நல்லது. அந்த காலத்துல அதுதான் வந்து பண்ணுவாங்க. நம்மளோட வயித்தை வந்து சுத்தம் பண்றது வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம ஏன்னா தங்கி இருக்கும் கொழுப்புகள் எல்லாமே, கழிவுகள் எல்லாமே தங்கி இருக்கும் நம்மளோட வயித்துல. அது வந்து பண்ணுவோம். இப்பெல்லாம் வந்து பேதி மாத்திரை அந்த மாதிரி எல்லாம் வருது. பட் வந்து அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து வெது தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் கலந்து அந்த விளக்கெண்ணெயை குடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஜீரகம் கலந்து அரைச்சு குடிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் வந்து கிளீன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் மெத்தட் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் பண்ணணும். அந்த டைம்ல வந்து நமக்கு லூஸ் மோஷன் எல்லாம் போகும். உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்க ஸ்டொமக் கிளீன் பண்றதுக்கு நீங்க வீட்டுல இருக்கவங்களுமே எல்லாருமே வந்து பண்ணலாம். ஸ்டொமக் கிளீன் பண்றதுக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மெத்தட் வந்து பண்ணலாம். சரிங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெஜ் ஆம்லெட் வந்து நேற்று பண்ணி காமிச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க, லைட்டா சாப்பிடணும், ஏதாவது ஈஸியா சொல்லுங்க சிஸ்டர் அப்படி சொல்லும்போது அதை வந்து ஷேர் பண்ணேன். அதனாலதான் அதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து லஞ்ச் பிளேட் வந்து ப்ரோட்டீனுக்காக நம்ம ஒரு விஷயம் எடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலா அந்த வெஜ் ஆம்லெட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே அது வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுவே ரெண்டு மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டுமே எடுத்துக்கலாம், டின்னருக்கோ இல்ல பிரேக்ஃபாஸ்டுக்கோ. சரிங்களா, கண்டிப்பா எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ்க்கும் சப்ஜா சீடையும் பத்தி சொல்லுங்க சார். ரெண்டுமே நல்லதுங்க, நிறைய நார்ச்சத்து வந்து அதுல இருக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓவர் நைட்டு வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே அது வந்து நல்லா வந்து ஊறி வந்துரும். நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஜூஸ், இப்போ வந்து நார்மலா வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ்ல அதுல ஊற வச்சு அந்த ஒரு ஸ்பூன் சியா சீடு இருக்கு இல்லையா, அதை வந்து சியா சீடோ இல்ல சப்ஜா சீடோ ஆட் பண்ணி வார்ம் வாட்டரா கூட குடிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க லெமன் ஜூஸ் பண்ணிட்டு இல்லைன்னா தர்பூசணி ஜூஸ் இல்ல ஏதாவது ஒரு ஜூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ஸ்பூன் இதை ஊற வச்சது கலந்து நீங்க வந்து குடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, நார்ச்சத்து நிறைய இருக்குது. அதனாலதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரிங்களா, அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க ஜூஸா குடிக்கிறது பெஸ்டா இல்ல பழமா சாப்பிடறது பெஸ்டானா, பழமா நீங்க வந்து இப்ப தர்பூசணியோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க வந்து பழமா சாப்பிடறது ரொம்ப நல்லது. ஆனா இன்கேஸ் நீங்க வந்து ஜூஸா குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிளைன் ஜூஸா குடிக்காம இந்த மாதிரி சியா சீட்ஸ் சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம வந்து குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுல நார்ச்சத்து போனது. இப்ப நம்ம ஜூஸ் அரைக்கும் போது அந்த பழங்கள்ல இருக்க நார்ச்சத்து கொஞ்சம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த சியா சீடோ சப்ஜா சீடோ நம்ம ஆட் பண்ணி குடிக்கும் போது அந்த இதுவும் கிடைச்சிரும். சரிங்களா, அப்ப ஜூஸா குடிக்கும் போது இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணி குடிங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஜும்பா பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒர்க் அவுட் பண்ணாம நான் வந்து ஜும்பா பண்ணலாமான்னு கண்டிப்பா பண்ணலாம். அது வந்து ஒரு டான்ஸ் ஓரியன்ட் தானே, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்து பண்ணலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாக்கிங் பண்ணுங்க. இல்லாட்டினா ஒரு நாள் வாக்கிங் பண்ண முடியலன்னா நல்ல சாங் போட்டு நீங்களே நல்லா உடம்பு அசைச்சு டான்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எது உங்க மூட பொறுத்து நீங்க வந்து அதை வந்து பண்ணிக்கோங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு நம்ம சாப்பிட்டதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் டெய்லியும் நம்ம வந்து பண்ணிருக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து இன்னும் அவாய்டே பண்ண முடியல சிஸ்டர் அப்படி சொல்றீங்க. ஒயிட் ரைஸ் வந்து ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். எவ்வளவோ மில்லட் ரைசஸ் இருக்கு, கம்பு கேப்பன், நான் நிறைய விஷயங்கள் அதுவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். திணை வகைகள் இது மாதிரி சிறுதானியங்களே நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வந்து அது வந்து புரியாது. நான் வந்து சொல்லதான் முடியும். நீங்க பண்றது உங்க கையில தான் இருக்கு, உங்களால முடியும் கண்டிப்பா. ஆனா நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை, நமக்காக இது என்ன செஞ்சுக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு விட்டுறது. ஆனா நம்மளே நம்ம இப்ப கேர் பண்ணிட்டாதான் இன்னும் ஏஜ் ஆக ஆக நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். சரிங்களா, அப்ப யோசிப்போம், அப்ப யோசிச்சு பலனே கிடையாது. சோ இப்பவே நம்ம முன்கூட்டியே நம்மளோட உடம்ப நல்லா நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
3 month பேபி வந்து எனக்கு இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எப்படி டயட் பண்றது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்து குழந்தை வச்சிருக்கீங்க, ஃபீட் பண்றீங்க. சோ வந்து ரொம்ப ஹெவியான டயட்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஆனா நல்லா வாக்கிங் வந்து போங்க. இப்ப நீங்க ஹெல்தியா சாப்பிடுங்க. சுகர் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டா. மத்தபடி நீங்க வந்து ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா எடுத்துக்கிட்டு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி அதிகமா எடுத்துக்கிட்டு, அந்த மாதிரி நீங்க வந்து ஹெல்தியா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வாக்கிங் போங்க. உங்க பாப்பாக்கு நல்லா ஹெல்தியான பாலும் போகும், உங்களுக்கும் வெயிட்டும் நல்லாவே குறையும். இது ஒரு வெயிட் லாஸ்க்கு பெஸ்டான டைம்னு சொல்லலாம். ஏன்னா கலோரிஸ் பாப்பாக்கும் கொஞ்சம் போகும் இல்லையா. அது போக என்னன்னா, இப்போ காலையில நீங்க வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடுறீங்கன்னா 8 மணிக்கு ஒரு 2 இட்லி, 11 மணி போல ஒரு 2 இட்லி, அப்படி பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தொப்பை பிரச்சனை எல்லாம் வராம இருக்கும். ஏன்னா நம்ம வயிறு வந்து அப்பதான் வந்து பெருசா இருந்து வத்துற டைம். அப்ப நம்ம பெருசா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பசிக்குது நான் குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஹெவியா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா தொப்பையும் இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தொப்பை வராம இருக்கணும்னா நம்ம வந்து கேப் விட்டுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. அதுக்காக கேப் விட்டுக்கு அப்படி அதுக்காக நீங்க பட்னியா கிடக்க கூடாதுங்க. நல்லா சாப்பிடணும். பிரிச்சு சாப்பிடுங்க. 2 வேளையா அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிடறத 6 வேளையா சாப்பிடுங்க. அந்த மாதிரி சொல்றேன். சோ நீங்க வந்து ரைஸ் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. மில்லட் வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கும் நல்லது. சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் குழந்தை வச்சிருக்கேன் சிஸ்டர். நான் வந்து இந்த வெந்தயப்பொடி வந்து ஃபீட் பண்ற மாதிரி குடிக்கலாமா அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து வெந்தயப்பொடி வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயம். அதனால நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வேற மாதிரி டயட் வந்து பண்றேன் சிஸ்டர். ஆனா உங்களை டெய்லி நான் வந்து பாக்குறேன் உங்களோடத. ஆனா வேற மாதிரி நான் வந்து பண்றேன். ஆனா அந்த ஹெல்த்திஃபை மீ ஆப்ல வந்து எனக்கு எவ்வளவு கலோரிஸ் வந்து தேவைன்றது இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கரெக்டா சாப்பிட்றேன். ஆனா அந்த வாக்கிங்கோ இல்ல ஒர்க் அவுட்டோ நான் வந்து பண்ணல, ஹெல்தியா மட்டும் சாப்பிட்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஹெல்த்திஃபை மீ ஆப்ல வந்து நீங்க கலோரிஸ் கவுண்ட் உங்களோட டீடைல்ஸ் போட்டாலே நீங்க இவ்வளவு கலோரி எடுக்கணும்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. அதுல வந்து நீங்க டெய்லி ஃபுட் போடுறீங்கன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து எல்லாமே கிரீன் டிக் ஆயிருக்கான்னு நல்லா செக் பண்ணுங்க. புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே நீங்க வந்து பேலன்ஸ்டா எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஓகே. சரிங்களா? அதனாலதான் சொல்றேன். ஏன்னா நீங்க ரொம்ப கம்மியா கீரை பொரியல் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிற சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கஞ்சி இந்த மாதிரி ரொம்ப நீங்க வந்து கம்மியா சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களோட உடம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். நம்ம வெயிட் லாஸ்க்காக இன்னொரு விஷயத்த நம்ம உடம்ப வந்து பாதிச்சிடக்கூடாது. நம்ம ஹெல்தியா ஸ்லோவா பண்ணாலும் ஹெல்தியா வெயிட் லாஸ் வந்து பண்ணணும். சோ அதனாலதான் சொல்றேன். சோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் growth வந்து எனக்கு இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லிதாங்க இப்ப கேக்குறேன். எல்லாருமே ஹேர் ஃபால்னே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம ஹெல்தியான டயட்ல இருக்கோம் அப்படிங்கும்போது ஹேர் வந்து growth தாங்க ஆகும். நல்லா வந்து சாப்பிடணும். அந்த புரோட்டீன் ஃபைபரை தேர்ந்தெடுத்து கரெக்டா சாப்பிடணும். அதுக்காக பட்னியா கடந்து நான் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க பண்ணீங்க வச்சுக்கோங்க, ஹேர் ஃபால் ஆகும், பிம்பிள்ஸ் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனா நீங்க வந்து புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் தேர்ந்தெடுத்து கரெக்டா சாப்பிடும்போது இது எல்லாமே நல்லா க்ரோ ஆகும். உங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். உங்களோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகும். சோ அதனால நீங்க வந்து கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத நல்லா நோட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து குடிக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய பேர் வந்து நான் சுடுதண்ணி குடிக்கிறேன்னே சொல்றீங்க. சுடுதண்ணி ரொம்ப சூடாலாம் குடிக்காதீங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து வெயிட் அப்படியே அந்த சுடுதண்ணியை குடிச்சோடனே அப்படியே கரைஞ்சு போறது கிடையாதுங்க. நீங்க நம்ம உடம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது அந்த ரொம்ப சூடா குடிக்கிறது. லைட் வார்ம் வாட்டரா குடிச்சுக்கோங்க. லைட் வார்ம் வாட்டர் நான் சொல்றது வெது தண்ணி. அதுக்காக ரொம்ப சூடா நம்ம வந்து குடிக்க கூடாது. அதிக அளவு அதை குடிச்சுட்டே இருந்தோம்னா உடம்புக்கு நல்லது கிடையாது. சோ வார்ம் வாட்டரை வந்து குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வீட் பாஸ்தா, வீட்ல பண்ற நூடுல்ஸ், அப்புறம் மில்லட்ஸ் வகையில பண்ற நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். நமக்கு வந்து கிரேவிங்ஸா இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அதை எடுத்துக்கோங்க. அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து நீங்க வந்து சாப்பிடுங்க. சோ உங்களுக்கும் நல்லா வந்து ஒரு இது கிடைக்கும். ஏன்னா நமக்கும் ஒரு ஸ்டைல்லே போயிட்டு இருக்கும், நமக்கும் ஒரு டேஸ்டா தேவைப்படும் இல்லையா. அப்ப இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி மில்லட் வகைகள்ல கோதுமையில பண்றது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்க வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க, வெயிட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் எனக்கு வந்து 48 தான் நான் இருக்கேன் கேஜி, ஆனா 43 கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் நான் அவங்க போட்டோ அனுப்புனாங்க. நீங்க ஷார்ட்டா இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல நான் கேட்டுட்டேன்.
ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தா அவங்க ஷார்ட்டா தான் இருக்காங்க, ஆனா ஒல்லியா கரெக்டா தான் இருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது ஒரு விஷயம், நான் வந்து ஹெல்தியா வந்து இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கணும், நான் ஹெல்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வெயிட் லாஸ் சேலஞ்சே நான் அதுக்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து ஹெல்தியா இருக்கேன், உங்களுக்கு இது மூலமா நீங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா நான் வந்து வெயிட் ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டேன். சோ அதனால என்னோட லாஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் வெயிட் வந்து நான் மெயின்டைன் ஆகிறத வந்து காட்டுறேன், சரிங்களா? நீங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து மெயின்டைன் எடுக்கும்போது நீங்க கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட grocery வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் நீங்க எப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் எல்லாத்துலயும் ஒரு பாக்கெட் மாதிரி தாங்க போட்டுப்பேன், சரிங்களா? இப்போ அவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருமே சாப்பிடுவாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுப்போம். ரவை எல்லாம் நாங்க எங்க வீட்டுல அதிகமாவே யூஸ் பண்ணுவோம். நார்மலாவே நாங்க அப்பையில இருந்தே இட்லி தோசை வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வச்சுக்க மாட்டோம், எப்பயாவது இருக்கும், நீங்களே பாத்திருப்பீங்க. சோ அதுக்கு ஏத்தாப்புல வாங்கிக்கலாம். உங்களோட ஃபேமிலி எப்படி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி தானே நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். நான் ஒரு கிலோ கம்பா இருக்கட்டும், கேப்பையா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்குவேன். இன்கேஸ் தேவைப்பட்டா அப்புறமா வாங்கிக்குவேன். நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா? சோ அதனால எனக்கு ஒரு கிலோ வாங்குறது எனக்கு வந்து என் ஃபேமிலிக்கும் சரி எனக்கு வந்துருது, சரிங்களா? அதனால நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி எப்படி அந்த உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்ற பொறுத்து தான் நம்ம வந்து வாங்க முடியும். சோ grocery பத்தி கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர், அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க பேரு சரண்யா, அவங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து நமக்கு வந்து பார்த்துட்டு நிறைய வந்து சொல்றாங்க, நல்லா பேசிட்டு சிஸ்டர் நல்லா இருக்கு நீங்க பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய் சரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, இவ்வளோ உறவுகள் வந்து கிடைச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நீங்க எப்படி லாஸ் பண்ணீங்க அப்படின்றத நம்மளோட மூளையை மட்டும் வாங்கிக்கணும், நம்ம கிட்ட இருந்து என்ன யூஸ் இருக்குன்றத மட்டும் எடுத்துப்பாங்க, நம்மள ஒரு ஃபாலோ கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நான் வந்து அவங்களுக்கு எல்லா ஆன்சருமே கொடுப்பேன், இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது போக வந்து லாங்குவேஜ் நிறைய பேர் ஹிந்திக்காரவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் தெலுங்குக்காரவங்க, மலையாளத்துக்காரவங்க, இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க எங்களுக்கு லாங்குவேஜ் புரியாது, பட் எனக்கு எப்படியா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல கூட வந்து சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லுவேன், இன்ன வரைக்குமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நம்ம தமிழ் பொண்ணுங்களுமே பாத்தீங்க, பொண்ணுங்களா இருக்கட்டும், ஆட்கள் நிறைய இருக்காங்களா, அவங்க எல்லாமே நம்மள வந்து ஒரு ஃபாலோ கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அதை பண்ணாமலே நம்மளோட விஷயத்த மட்டும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. சோ அப்பெல்லாம் யோசிப்பேன் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற மாதிரி நம்ம வந்து சோசியல் மீடியால அதுக்காக தானே போட்டோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிடுவேன். மைல்டா நம்ம அவங்க ப்ரொஃபைல் டக்குன்னு பார்ப்போம் இல்லையா ஒரு சில நேரம், அப்போ வந்து அதுல வந்து காட்டிடும் உங்களை ஃபாலோ பண்ணலன்றது. ஆனா யூடியூப்ல எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் யூடியூப்ல நிறைய பேர் இருக்கலாம், சரிங்களா? ஆனா அதுல வந்து ஷோ ஆகாது. பட் இன்ஸ்டால நம்மள ஃபாலோ பண்ணலன்னா அது வந்து காட்டுமா, அப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட இருக்க விஷயத்த மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நமக்கு வந்து அவங்க எந்த நல்லதுமே பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அப்பெல்லாம் எனக்கு யோசனை வரும். சரி பரவாயில்ல, நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க வேணாம், கண்டிப்பா அதற்கானது வந்து கிடைக்கும், சரிங்களா? ஆனா நான் என்னை ஃபாலோ பண்ணலான்னா கூட அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்க. நான் அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் வந்ததுமே அவங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தாலும் இங்கிலீஷ்ல சொல்லிடுவேன். சோ அதுக்காக தானே நம்ம ஒரு சோசியல் மீடியால வந்து போட்டிருக்கோம். சோ அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி உங்ககிட்ட எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். உண்மையாவே இப்ப எல்லா விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே ஷேர் பண்றேன். நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாமே சொல்றீங்களா, அது எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்ட் அப்பா ஒரு நல்லா இருக்கு. தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சோ அவ்வளவுதான், எல்லாமே இன்னைக்கு வந்து சொல்லிட்டேன் ஓரளவுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேல என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். வாங்க பாக்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா காலையில எம்டி ஸ்டமக்ல எப்போ போல வெயிட் வந்து செக் பண்ணும் இல்லையா, 58.25 வந்து இருக்கு. எனக்கு வந்து இதே வெயிட்ல வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. இதுவே எனக்கு வந்து போதும். நீங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால கண்டினியூவா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டீ தான் வந்து பண்ணியிருந்தேன். நார்மலா தண்ணியில வந்து டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கிறது, அவ்வளவுதான். வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, உங்களுக்காக ஷேர் பண்றேன். ஸோ சுகருன்றதே நம்ம இதுல இருக்கக்கூடாது, அப்பதான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லா நடக்கும். அதுதான் வந்து ஹெல்தியான வேயும் கூட. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே இருட்டின மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப, இங்க பாருங்களேன் கருங்கும்னு.
செம்மையா வந்து பாத்தீங்கன்னா மழை வர போகுது. சரி நம்ம வந்து இன்னைக்கு சிம்பிளா தாங்க சின்ன சின்ன குட்டி தோசையும் அது கூட இட்லி பொடி நல்லெண்ணெய் வந்து வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருந்தேன். நெய்லாம் வந்து போட்டு வச்சோம்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ இருட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அந்த சைடு. நல்லா கருங்கும்முன்னு ஆயிடுச்சு. பகலா இருந்தது நல்லா விடிஞ்சது, திடீர்னு கருங்கும்முன்னு ஆனா எவ்வளவு ஒரு இதுவா இருக்கும் பாருங்க. நல்லா இருந்தது கிளைமேட்டு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பால்லாம் காய வச்சுட்டு பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா நல்ல மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கருங்கும்முன்றது வந்து போயிடுச்சு. அப்புறம் தான் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, தம்பி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்லயே கொஞ்சம் படிக்க வச்சுக்கலாம், டியூஷன் போறான்ல அப்படின்னு சொல்லவும் சரின்னு தம்பியை வந்து இருக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தயிர் சாதம் வந்து தாளிச்சு கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் நல்லா கிளறி வச்சுட்டேன். அதுல வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சோம், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஊறுகாய் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு, அவங்க இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனாலதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரெட்டு காஃபி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி அப்படியே வந்து கிறிஸ்பியா இருக்கும் இல்லையா, அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஒரு 4 ஸ்பூன். அது கூட வந்து காலைல பண்ண பிளாக் டீயும் அது கூட நவாப்பழமும் வச்சு சாப்பிட்டேங்க. சூப்பர் ஃபில்லிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்களேன், தம்பிங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவும் அவங்க முட்டை தோசை வந்து ஊத்தி கொடுத்து 2 பேத்துக்கும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஊற போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறைய இருக்கிற மாதிரி நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற போடுறேன். ஒரு 2-3 மணி நேரம் அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கும் இல்லையா. காலையிலே போட்டோம்னா மதியம் வந்து குடிக்கிறது நல்லா இருக்கும். இங்க பாருங்க சரியான மழை பெய்யுது, ஆனா அந்த வெக்கை மட்டும் போகல, சரியான வெக்கையா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட பசங்க 2 பேரும் வந்து பேசுறாங்க, அதை பாருங்க. நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்கல்ல, அவங்களுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்லு நீ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கீழ் ஷாக்கர் அவோ ஃப்ரெண்ட்ஸ் கேக் ஷாக்கர் டைஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாத்தியா இங்க பாருங்க, இதுல இருந்து ஹோட்டல்ல இருந்து மீன் ஒழுகு, அங்கிருந்து மீன் சாட்டை மீன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். பாய். Thank you watching. Bye. Thanks for watching. நான் vlog பண்றேனோ இல்லையோ, இவங்க நல்லாவே vlog பண்றாங்க. எப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் இவங்களுக்கு எல்லாம் ஃபேன்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் ஷேர் பண்ணேன். டெய்லி இப்படிதான் அப்பப்போ பேசிட்டு இருப்பாங்க. சரி இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் காட்டலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போனேன். காலையில இந்த மாதிரி குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நேவே நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவா ஒரு ஆக்டிவா வந்து இருக்கும். அதே நைட்டிலேயே நம்ம வந்து சுத்திட்டு இருந்தாச்சும் இன்னும் வந்து டவுனா தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து கீழே பார்த்து விளையாண்டுட்டு இருக்க பெட்டு மேல எல்லா சாமானையும் தூக்கி வச்சுட்டு சரி நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் நேத்தும் வந்து பறிச்சு வச்சிருந்தேன், அதெல்லாமே சேர்த்து கழுவிட்டு நல்லா வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி அதுக்கிடையில ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சியா சீட் வேற ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரின்னு தர்பூசணியை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாதி பழம் கட் பண்ணோம்னா எங்க எல்லாருக்குமே ஜூஸ் வந்து வந்துடும். பாதி பழத்தை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்ல கவர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தர்பூசணி பழம்னா நல்லா நீர் சத்து உள்ள பழம், அதிகமா எடுத்துக்கோங்க. ஜூஸா இல்லாட்டினா நார்மலா கட் பண்ணி கூட நீங்க வந்து சாப்பிட்டுருங்க. ஜூஸா எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சியா சீட், சப்ஜா சீட்லாம் வந்து ஊற வச்சு ஆட் பண்ணி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல நார்ச்சத்து நிறைய கிடைக்கும், ஃபைபர். ஸோ நான் எந்த ஒரு ஸ்வீட்னஸ் எதுவுமே சேர்க்கல, அப்படியே தர்பூசணி பழத்தை சேர்த்து நான் வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதுல வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிருக்கும் அது. சியா சீட் நல்லா ஊறி இருக்கு. அதை வந்து கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அம்மா கலந்தேன், எனக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கலந்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பிளைனா தான் வந்து கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீட்ஸ் வந்து இப்ப கொடுக்க கூடாது இல்லையா, அது போக அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, தம்பிக்கு வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா ட்ரௌசர் எல்லாமே போட்டு விடுவாரு. அவன் பாத்ரூம் போறான்னா அவனை வந்து கூட்டிட்டு போய் விடுவான். இப்பதான் வந்து அவன் வந்து சொல்லிடுறான், சின்னவன் சொசு போகணும் அந்த மாதிரி சொல்றான்னா அவன் கூட்டிட்டு போய் அழகா வந்து மாத்தி விடுறான் பாருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைல
இருந்தே நம்ம வந்து கத்து கொடுக்கணும். சரி 2 பேருக்கு ஜூஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இங்க பாருங்களேன் சிந்திட்டே குடிக்கிறது. இந்த மாதிரிதாங்க டெய்லி நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் வந்து அவ்வளவா ஷேர் பண்றது கிடையாது. ஆனா குழந்தைங்களை வச்சிருந்தாலும் எல்லார் வீட்லயும் நடக்கும் இல்லையா. அப்புறம் நானும் வந்து நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு சரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது வந்து சிம்பிளான பொரியல் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காய்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் எங்க மாடி தோட்டத்துல எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குதா, அப்போ சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மா, அந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன் சுடுதண்ணில போட்டு, இல்லைன்னா நைட்டு கூட நீங்க வந்து ஊற வச்சுக்கலாம். அதை வந்து கொஞ்சம் வேக போட்டிருக்கேன். பருப்பு எல்லாம் நிறைய சாப்பிடணும். இந்த ராஜ்மா பயிர்லாம் நிறைய புரோட்டீன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து தனியா ஊற வச்சிருக்கிறேன், வேக வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டோம்னா போதும். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும்போது லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். எல்லா சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதத்தோட கிளறி கொடுத்துருங்க, வெண்டைக்காய் சாதம் மாதிரி. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாதம் வச்சு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் பொரியல் வச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஹா அப்படின்னா அவல் தான் பேரு. நீங்க பாருங்களேன், ஹை இன் ஃபைபர் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து அப்படியே ஒரு வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வச்சிடணும். கொஞ்சம் அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்கும்ல அதுலயே நல்லா வந்து ஊறி வந்துடும். அவ்வளவுதான், நமக்கு பொழு பொழுன்னு கிடைச்சிடும். அதுவும் அது கூட அந்த ராஜ்மா பயிறு வெண்டைக்காய் பொரியல் நிறைய எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட்லாம் இந்த மாதிரி பச்சையா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு லஞ்ச் இப்படிதான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. இந்த மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. டெய்லியும் நான் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா மதியம் லஞ்ச் மட்டும் சாப்பிட்டோன்னா உட்காரக்கூடாது, நல்லா தூக்கம் வரும். நான் பாத்திரம் கழுவுறது வேற ஏதாவது வேலை பார்த்து நான் டைவர்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்து அந்த டைமை டைவர்ட் பண்ணிடுங்க, தூங்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம்லாம் விளக்குனதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கிறேன் பாருங்க. சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் வந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தம்பியை டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வீட்டுக்கிட்ட வந்து வாக்கிங் வந்து போனேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா வாக்கிங் போங்க. உங்களோட உடம்பு குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு கிடையாது, இந்த வாக்கிங்கே நல்லா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம் நல்லா வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனாவே நம்ம வீட்டுல வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதுல வந்து கோதுமை மாவு, அந்த வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெல்லம் வந்து பாகு எடுத்து சேர்த்துட்டு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா பேக்கிங் சோடா வந்து சேர்த்து போண்டா மாதிரி வந்து பண்ணி எடுத்திருந்தேன். அதை தான் வந்து அம்மாச்சிக்கு எடுத்துட்டு போயிட்டு காஃபியோட கொடுத்துட்டு வந்தாச்சு ஈவினிங்ல. வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் வந்து இப்படி செஞ்சிருந்தேன், நான் வந்து சாப்பிடல. இதுவே வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம 1-2 எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா வெயிட் லாஸ் பண்ணும்போது எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட் டின்னர் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. கோதுமை மாவு, கடலை மாவு, கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் ரவை வந்து பொடியா இருக்கும்ல அந்த ரவை வந்து எடுத்திருக்கேன். நீங்க பெரிய ரவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்லா மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த நாளையும் வந்து பாத்தீங்கன்னா தேவையான உப்பு, தோசை பதத்துக்கு ஏத்தாப்புல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், தோசைக்கல்ல ஊத்தி இன்ஸ்டன்டா நம்ம வந்து சுட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். இப்ப 4 மாவு நான் சேர்த்திருக்கேன் இல்லையா, நீங்க இதுல ஏதாவது ஒரு மாவு கூட எடுத்து பண்ணிக்கலாம், இல்ல 2 மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து சிம்பிளா இன்ஸ்டன்டா பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வேற எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வந்து பண்ண போறேன். ஹஸ்பண்ட் வந்து நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால வரும்போதே வந்து தேங்காய் அர்ச்சனை பண்ணது கொண்டு வந்தாங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா சரி சட்னி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அது நைட் நேரத்தை பண்ணோம்னா தேங்காய் சட்னி நெஞ்சு கச்சலா இருக்கும்ல, அது கூட நிறைய கொத்தமல்லி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு நான் வந்து ஒரு 2 தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து தேங்காய் சட்னி அந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சப்போல அதை வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். மதியம் லஞ்சுக்கு அப்புறம் டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தோசை ஊத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு டேல வந்து கம்ப்ளீட் பண்றேன். குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன், இல்லைன்னா தூங்க முடியாது இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி, இஞ்சி போட்ட தண்ணி, ஜீரக தண்ணி இந்த மாதிரி குடிச்சு நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளவுதான். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை
பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.